அந்த சமத்துவத்தை நோக்கி வரல. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு ஒரு பொதுவான பேர் இங்க இருக்கிறது தான் அவசியம்னு திராவிடர்கள்னு அழைக்கிறீங்க. ஸோ தெலுங்கு பேசுற இடத்துல திராவிடர்கள்னு சொன்னா ஏத்துக்கல. கன்னடம் பேசுற இடத்துல திராவிடர்கள்னு சொன்னா ஏத்துக்கல. மலையாளம் பேசுற இடத்துல திராவிடர்கள் சொன்னா ஏத்துக்கல. துளு பேசுற இடத்துல ஏத்துக்கல. ஆனா இந்த மாநிலத்துல தமிழன் மட்டும் உங்களுக்கு திராவிடனா இருக்கணும். அந்த பேரு ஒரு பேர் தானே. இன்னைக்கு தான் வந்து மொழிவழி மாநிலம் அது 56ல பிரிஞ்சு போயிருச்சுல்ல. அப்படிங்கும்போது இன்னைக்கு பேரை மாத்திக்க வேண்டியதானே. தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வச்சுக்க வேண்டியது. தமிழர்கள் முன்னேற்ற கழகம் வச்சுக்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த விஜயநகர பேரரசு காலத்துல வந்தவங்க. நான் வந்து இது வந்து சாளுக்கிய, கீழ சாளுக்கிய, மேல சாளுக்கியக்கும் சோழாவுக்கும் உறவு இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு. கலிங்கத்துக்கும் சோழாவுக்கும் உறவு இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லல. ஆனா உறவுகள் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஆண்ட பரம்பரைங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில உங்களால வந்து உங்களை தமிழர்களாவும் ஆக்கிக்க முடியல. பொது பேர்ல நீங்க திராவிடர் எல்லா தமிழனையும் திராவிடனாக்க பாக்குறீங்க. நான் திராவிடம் கிடையாது. நான் தமிழன். சரிங்களா? இங்க இப்போ இப்போ இப்ப நடக்கிற அரசாங்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அமைச்சர்கள்ல பெரும்பகுதி வந்து தாய்மொழி வந்து தெலுங்கு கொண்டவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஐயா பெரியார் வந்து திராவிட கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் வந்து இங்க ஒரு பொதுவான பேரை தான் தேடினார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போதும் அது 49ல வந்து இங்க வந்து எல்லாரும் இங்க இருந்ததுனால அது ஒரு பொதுவான பேர் தான். தமிழ்நாடு ஆகி போயிருச்சு. தெலுங்கு தேசம் மாதிரி நீங்களும் இங்க ஒரு பேரை மாத்திக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் தலையை சுத்தி மூக்கத்தோட வர்றீங்க, அப்புறம் அப்படியே கீழே காலுக்குள்ள விட்டு மூக்கத்தோட வர்றீங்க, ஏன் சுத்தி சுத்தி பாக்குறீங்க? ரொம்ப ஈஸி. இன்னொரு விதத்துல சொல்லணும்னாக்கா, இது வந்து நீங்க வந்து பேரை இப்படி கூட மாத்திக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுக்கு பதிலா திராவிடர் கழகங்கிறதுக்கு பதிலா திராவிடர்களின் கழகம், திராவிடர்கள் முன்னேற்ற கழகம். அப்ப திராவிடர்கள்னா தமிழரும் வரமாட்டாங்க. ஸோ தமிழர் அல்லாத மற்ற மொழி தாய்மொழியாக பேசக்கூடிய நீங்க சாதியினர்னு வச்சுக்கோங்க, இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் அது செல்லும். அப்படிதான் நடக்குது. ஏன்னா இப்போ அந்த பிஜேபியை சேர்ந்த சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வெங்கடேசன் 2 பேரும் மதுரைக்காரங்க. 2 பேரும் எதிர்த்து போட்டிட்டாங்க. 2 பேரும் ஒரே சாதிக்காரங்க. 2 பேரும் ரெட்டிக்காரு. சரிங்களா? அந்த சீனிவாசன் பிஜேபிங்கிற கட்சியில இருந்துகிட்டு ரெட்டியார் சங்க மாநாட்டுல பேசுறாரு. தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரலாம், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரலாம், டிஎம்கே ஆட்சிக்கு வரலாம், யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனா ஆட்சி பண்றவன் ஒரு ரெட்டியா இருக்கணும், இல்லைன்னா நாயுடுவா இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில தெலுங்கு அந்த அந்த நிலப்பரப்பு கூட தொடர்புடைய ஒருத்தன் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு பேசுனது பிஜேபிக்காரர். அவர் பிஜேபியில பெரிய பேச்சாளர். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இசைவேளாளருங்கிறாங்க. நீங்க சாதியை ஒழிச்சிட்டோம், இங்க சமத்துவத்தை ஏற்படுத்தினவங்க. இந்த சாதி சிந்தனை உங்களுக்குள்ள இல்லாம நீங்க இதை செய்றீங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள சாதி சிந்தனை இருக்கு. சரிங்களா? அதிலே வந்து இப்போ மேற்குடி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி, பிசி, ஓசி அப்படின்னு இருக்கும்போது, அப்ப இதுல வந்து ஐயா ஸ்டாலின் வந்து இதுல வர்றாரு. நாயுடு சங்க தலைவர், முன்னாள் தலைவராக இருந்தார்ல கோமாட்சி நாயுடு, அவர் சொல்றாரு, எங்க மாப்பிள்ளை எப்படி எப்படி நீங்க மாப்பிள்ளையா? நீங்க எந்த வகையில மாப்பிள்ளை? 2 பேரும் ஒரு சாதி கிடையாது. அதாவது ஒரே உங்களை எல்லாரும் ஒன்னா இணைக்கிறது வந்து நீங்க வீட்டுக்குள்ள பேசுற தாய்மொழி தான். அந்த தாய்மொழி தமிழ் கிடையாது. ஐயா ஸ்டாலின் கூட தமிழ் படிக்க திணறுவார். இது துண்டு சீட்டு அதெல்லாம் நிறைய நக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இல்லாமலாம் இல்லை, அவங்களுக்குள்ள காரணம் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர் பையன் உதயநிதி சினிமாவில் நடிச்சிருக்காப்புல, இங்கதான் பிறந்தேங்கிறாப்புல, வளர்ந்தேங்கிறாப்புல. எப்போ விஜயநகர பேரரசு வந்தது? எந்த காலம்? விஜயநகர பேரரசு இந்தியாவுக்கு வந்து முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து கில்ஜி டைனஸ்டி அப்போ வந்தப்போ
மாலிக் கபூர் வந்தது எப்போ? அதெல்லாம் வந்து 300கள்ல நடந்த விஷயம். லேட் 300ல நடந்தது. சரிங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டுல இங்க வந்தவங்க, எத்தன வருஷம் ஆயிருச்சு? அ ஒரு 600 வருஷம் ஆகியும் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து தமிழ் பேசல. உங்க வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுறீங்க. இத நியாயப்படுத்தணுங்காக இந்த அருள்மொழி இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ சிரமப்படணும்? அவசியமே இல்லையே! நான் ஒண்ணும் ஒரு ஐயா சீமான் மாரி வந்து யாரு வேணாலும் இங்க வாழலாம். அ தமிழன் தான் இங்க ஆளணும். அந்த சிந்தனை இல்ல இது. நான் ஜனநாயகத்த முழுசா மதிக்கிற ஆளு. சரிங்களா? யாரு வேணாலும் ஆளட்டும். தகுதி இருக்கிறவங்க, மக்கள் ஓட்டு போடுறவங்க. தகுதி இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சி பண்ணுங்க. அதுதான் ஜனநாயகம். சரிங்களா? உங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கு. த மெஜாரிட்டி ரூல்ஸ். அதான ஜனநாயகம். அப்படிங்கும்போது, ஏன் இந்த திராவிடம்ங்கிற வார்த்தைய நீங்க தமிழ் படுத்துறதுக்காக மெனக்கெடுறீங்க? அது லாஜிக்கா செட்டே ஆகல. செட்டே ஆகல. சரிங்களா? இப்போ அண்மையில நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அ இளைஞர்களுக்கான பயிற்சி பட்டறையில தான் அவங்க அம் அருள்மொழி பேசியிருக்காங்க. சரிங்களா? அத ஐயா உதயநிதி கூட வந்து ரொம்ப தீவிரமா நோட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நெறைய பேரு அத வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. இல்லைன்னா போடுறது திராவிடம்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. சிம்பிள். நீங்க அத வந்து நியாயப்படுத்த வேண்டியதே கிடையாது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகமா இருங்க. திராவிடர்கள் மட்டும் முன்னேறும் கழகமா இருங்க. என்ன வேணாலும் இருங்க. இத வந்து நீங்க வந்து ஏதாவது பல பொய்ய சொல்லி, இப்போ பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு எது செஞ்சிருக்காரா? கண்டிப்பா செஞ்சிருக்காரு. ஆனா சீமான் சொல்ற மாரி தான். தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்ச அனைத்துமே பெரியாரால் செய்யப்பட்டது. ஏன்? நீங்க இந்த முயற்சிய எடுக்க போய் தான், இன்னைக்கு பெரியார வந்து அசிங்கப்படுறாரு. பெரியார் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்தினவரு. அத தொழிலா பண்ணாரு. அ அப்படிங்கும்போது, இன்னைக்கு ஒரு பத்திரிக்கை நடத்துறாங்கன்னா வந்து அதுல பொதுவா தலையங்கம் வரும். அப்ப அவர் வூட்டு பத்திரிக்கை அவர் எழுதாமயா தலையங்கம் வரப்போகுது? அவரோட கருத்துக்கள வந்து தினந்தோறும் சொல்லியிருப்பாரு. ஒரு பிரதியிலயும் சொல்லியிருப்பாரு. அப்ப அது காலத்துக்கு ஏற்ப மாறியிருக்கும். அந்த காலத்துல செட் ஆயிருக்கும். இந்த காலத்துக்கு அது செட் ஆவாது. சரிங்களா? அப்படிங்கும்போது, நம்ம அதெல்லாம் வந்து நீங்க வந்து பெரியார வந்து குளோரிஃபை பண்ணணும்னு பல பொய்கள சொல்லி பெரியார அசிங்கப்படுத்துறீங்க. மத்தவங்க யாருமே பெரியார அசிங்கப்படுத்தல. இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பெரியார வந்து பத்தி புனைவு, கதை, அப்படின்னு போட்டு பொய்ய சொல்லி, நீங்க அவர வந்து உயர்வுபடுத்துறதா சொல்லி, அவர தாழ்மைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்து திராவிடங்கிறது ஒரு பேரு. அது வந்து இந்த நிலப்பரப்புக்கான பேரு தான். அது அது வந்து அந்த நிலப்பரப்புல வந்து தமிழகமும் சேர்த்து தான் வருது. ஆனா தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது. நீங்க தமிழகத்துக்கு மட்டும் இந்த கட்சி வச்சு நடத்துறதுக்காக, அந்த பேருக்கு வந்து பல விதமான தமிழ் அர்த்தங்கள் குடுத்து, இதெல்லாம் பண்ண வேண்டியதில்ல. நீங்க வந்து நீங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. மத்த மொழிக்காரங்க யாருமே வந்து அவங்க வந்து எல்லாம் வந்து தமிழ் போட்ட குட்டின்னு யாரும் நம்பல. அதனால இந்த திராவிடங்கிறது வந்து நிலத்த குறிக்கிற ஒரே வார்த்தை. அவ்வளவுதான். இத பத்தி பேசி நீங்க வந்து மெனக்கெடுறது வேஸ்ட்டு. வேற ஏதாவது வந்து நாட்ட முன்னேற்றத்துக்கு வழிய பாருங்க. நன்றி.